தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது. சென்னை கோயம்பேட்டில் உள்ள செயின்ட் தாமஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பன்னாட்டு லயன் கூட்டமைப்பு சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஜல்லிக்கட்டு காலை, சாமி சிலை என ஒரு கிராமத்தையே தத்ரூபமாக உருவாக்கி நடைபெற்ற பொங்கல் விழாவில் திமுக எம்பி கனிமொழி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த விழாவில் தமிழர்களின் பாரம்பரியமான கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், பறையாட்டம் உள்ளிட்டவையும் இடம்பெற்றன. சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள அம்பாள் நகரில் அனைத்து மதத்தினரும் ஒன்று கூடி சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தனர். அங்குள்ள குளக்கரையில் நடைபெற்ற விழாவில் மாட்டு வண்டி பயணம், புலியாட்டம், உரியடி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் களை கட்டியது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பசங்களுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக ரங்கநாட்டம், அப்புறம் பலூனு, நிறைய திங்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. கிராமத்தில் போய் கொண்டாட முடியாத சிட்டி மக்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா இங்கே கொண்டாடுறதுக்கு இவங்க வருஷம் வருஷம் பண்ணிகிட்ருக்காங்க. இது 5வது வருஷமாக இங்கே நடந்துகிட்ருக்கு. நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே எதுவுமே பாரபட்சமாக எதுவுமே பார்க்க மாட்டாங்க. இங்கே ஃப்ளாட்டில் இருக்கவங்கலேருந்து எல்லாருமே தனித்தனியாக தான் அந்த பொங்கல் வைப்பாங்க. ஆனால் இந்த சமத்துவ பொங்கலில் மட்டும்தான் எல்லாருமே எல்லா இதுவும் கேஸ்ட் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே சமத்துவமாக வைக்கிறதுனால இது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எப்பயுமே இங்கே இப்போ 5வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இப்பயும் நல்லா இருக்கு, இன்னும் அடுத்தும் நல்லா இருக்கும். சென்னை அயப்பாக்கத்தில் உள்ள அறிஞர் அண்ணா பூங்காவில் இந்து, கிறிஸ்தவர், முஸ்லிம் என மும்மதத்தினரும் ஒன்று கூடி சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். அந்த ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி தலைமையில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் திமுக எம்பி TR பாலு, திரைப்பட இயக்குனர் மாரி செல்வராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 1,00,000 கரும்பு, 1000 வாழை மரம் கொண்டு சிறப்பு அலங்காரத்துடன் நடைபெற்ற விழாவில் 3000க்கும் அதிகமான பெண்கள் ஒன்று கூடி 1050 பானைகளில் புத்தரிசி இட்டு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.